இன்னொருத்தி சொல்கிறா அது பெரம்பலூருக்காரி. அப்போ யாருன்னு வேற தேடினேன் நான். ஆமாம் சத்தியமா பெரம்பலூர் கமல்ஹாசன் கட்சியிலேருந்து விஜய் கட்சிக்கு போயிருக்கா. ஆள் கொஞ்சம் அது என்ன சொல்லுவாங்க, லேடிஸ்லாம் பூசணா மாதிரி இருக்குமா, அப்படித்தானே சொல்லுவீங்க. அவள் சொல்கிறா எங்கள் வீட்டுக்காரை விட விஜய் தான் எனக்கு பிடிக்கும். போ பையனூர் பங்களாவுக்கு போ, பெரிய வீடு தான், நிறைய ரூம் இருக்குது. நாங்களா வேணான்னா நாங்களாட வேணான்னா பாட்டு வேற பார்த்து அந்த பாட்டை ஒரு பாட்டு ஒன்று பாடுறாங்க. உங்கள் விஜய் வர்றேன்னா போட்டு போட்டு 20 லட்சம் தர்றேன்னா. சிவாஜி கிருஷ்ணி பொறுத்த நபரை வைத்துக்கொண்டு பெண் உறுப்பை வார்த்தையாக பயன்படுத்தி மேடையில் பொது மேடையில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போய் பேசியிருக்கிறான். இதை திமுக ஏற்றுக்கொண்டு அமைதியாக இருக்கிறது. பேசுறதுக்கு நீங்கள் அனுமதி இல்லாமல் அவன் பேச மாட்டான். பல முறை நீங்கள் அவனை கட்டுப்படுத்த தவறி அவன் பேசியிருக்கிறானாக்கா பெண்ணியத்தை பற்றி இதற்கு கனிமொழி அவர்களும் தமிழிசை தங்கப்பாண்டியன் அவர்களும் நிச்சயமாக நீங்கள் பதில் சொல்லணும். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உங்கள் குலக்கடவுள்னு சொன்னீங்களா, அவர் பதில் சொல்லணும். துர்கா அம்மாவுக்கு கட் அவுட் வைக்கிறீங்களா, அந்த அம்மா அந்த வார்த்தையை ஒத்துப்பாங்களான்றதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். பெண் உறுப்பு தம்பி, பெண் பிறப்பு உறுப்பு இருக்குல்ல, அந்த வார்த்தையை இவன் கொச்சையா லோக்கல் தமிழில் சொல்லி தான் பொது மேடையில் நேற்று பேசியிருக்கிறான். எல்லா ஆதாரமும் இருக்கு என்கிட்ட, நான் தரேன், நீங்கள் போட்டு விடுங்க. இதை திமுக ஏற்றுக்கொள்ளுதா, வரவேற்குதா? இவ்வளவு கேவலமான ஒரு ஆட்சி நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்களா? இவ்வளவு கேவலமானவன் எப்படி தலைவனாக இருக்க முடியும்னு ஒரு கேள்வி எழுப்புவாங்கல்ல மக்கள். இப்ப தொடர்ச்சியாக சிவாஜி கிருஷ்ணன் முடிச்சுட்டு நீங்க கட்சியில விட்டு நீக்கிட்டு அவனை பேசாம இருக்க போறாரு. அவனே மேடையில் வந்து சொல்றானே, பெரியவர் முறைக்கிறாரு, சின்னவர் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு, பேசுன்றாருன்னு ஒரு மேடையில் சொல்றான். யாரு, நம்ம சன் டிவி பிரதர்ஸ்ல ஒரு ஆள் இருக்காருல்ல, யாரு, மாறன் சகோதரர்கள்ல, அவர் சொல்றாரு இன்னைக்கு அண்ணன் தான் சூப்பர் ஸ்டார், யூடியூப் சூப்பர் ஸ்டார் சொல்லி சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு பொது பிரச்சாரத்துக்கு வந்த பொழுது அவருக்கு மகுடம் சூட்டி பாராட்டுறேனாக்கா, என்னடா நீங்க உங்களுடைய பகுத்தறிவு சித்தாந்தம் என்ன, நீங்க பெண்ணியம் பேசுறீங்க, இவ்வளவு கேவலமான நபர்கள் தான் திமுகவில் உலாவி கொண்டிருக்கிறீர்களா என்று மக்கள் நீ கேள்வி கேட்கறாங்கல்ல. அதுக்கு தான் அங்குசத்தை வச்சு விஜய் குத்துறாப்புல. போன இடத்துல நீ அதை வச்சு குத்தினா கூட இவங்களுக்கு வலிக்காதுன்னு கையில வேலை தூக்கி கொடுத்துட்டாங்க. ஒட்டுமொத்தமா திமுக கபலீகரமாகி கொண்டே வருகிறது. உங்களால் ஒற்றை நபரை சமாளிக்க முடியல. இத்தனை பேரும் சேர்ந்தனாக்கா, ஒருத்தனை 10 பேர் அடிச்சா வீரன், 10 பேர் சேர்ந்து ஒருத்தனை அடிச்சா தலைவன், அவ்வளவுதான்.